மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சரியா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கு தைப்பொங்கல். இன்றைக்கி என்னதை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம்? விடிய காலையில் எழும்பி யாருக்கு பொங்கினாங்கள்? சூரிய பகவானுக்காக நாங்கள் வீட்டில் பொங்கி இருக்கிறோம். சரியா? அப்போ இது இப்போ என்ன மாதம்? இது என்ன மாதத்தில் இந்த தைப்பொங்கல் வாரது? தை மாதத்தில் இந்த பொங்கல் வாரது. சரி, அப்போ இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் காலையில் நேரத்தோடு எழுந்து உங்களோட வீட்டில் வாசலில் பொங்கி எல்லாம் இனிப்பாக சாப்பிட்டு இருக்கிறீங்க. புது உடுப்பெல்லாம் போட்டு என்ன. அப்போ நீங்கள் அனைவரும் இன்றைக்கு நேரத்தோடு எழும்பி உங்களோட வாசலில் வீட்டு முற்றத்தில் அழகான பானை வைத்து கோலங்கள் போட்டு தோரணங்கள் எல்லாம் கட்டி நீங்கள் புத்தாடைகள் அணிந்து என்ன எப்படியான ஆடைகள்? முழு பாவாடை, என்ன ஃபுல் முழு பாவாடைகள், பட்டு பாவாடைகள் அணிந்து அம்மா அப்பா இருவரும் அம்மா சாரியோட அப்பா வேட்டியெல்லாம் அணிந்து நீங்கள் இன்றைக்கி பொங்கி சாப்பிட்டுட்டு உங்களோட உற்றார் உறவினர்கள் அயலவர்கள் என்ன அனைவருக்கும் கொடுத்து பரிமாறி உண்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு மற்றது இந்த பொங்கலை எதற்காக செய்கிறோம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இந்த தைப்பொங்கல் நாங்கள் யாருக்கு செய்கிறது? உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் நல்நாள் தான் இந்த தைப்பொங்கல். யார் யாருக்கு நன்றி செலுத்துறது? உழவர். உழவர்ண்டா யாரு? நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன தேவை? அரிசி தேவை, சோறு சாப்பிட்றதுக்கு மரக்கறிகள் தேவை. அதை எங்களுக்கு செய்து தாரது தோட்டத்தில் என்ன தோட்டத்தில் வேலை செய்கிறவையத்தான் நாங்கள் உழவர் என்று சொல்லுவோம். அந்த உழவர்களுக்கு நன்றி செலுத்துகிற நாள் தைப்பொங்கல். சரி, சாப்பாடு தார உழவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன் நாங்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சூரியனுக்கு நன்றி செலுத்துகிறோம்? சூரியன் எங்களுக்கு அந்த பயிர்கள் என்ன நெல் விளையிறதுக்கு காய்கறிகள் எல்லாம் வளர்ந்து அது எங்களுக்கு உணவாக கிடைக்கிறதுக்காக சூரிய ஒளி எங்களுக்கு அவசியம். என்ன அவசியம்? சூரிய ஒளி அவசியம். சூரியன் இல்லாட்டி பயிர்கள் வளருமா? வளராது. என்ன சூரிய ஒளியில தான் இந்த பயிர்கள், இந்த நெல் சரி எந்த பயிராயினாலும் சூரியனை பார்த்து தான் வளர்ந்து கொண்டு போகும். அப்போ நாங்கள் இவ்வளவு அந்த ஒரு வருடமாக எங்களுக்கு சூரியன் தன்னுடைய ஒளியை எங்களுக்கு தந்தமைக்கு சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நல்நாள் தான் இந்த தைப்பொங்கல். இந்த தைப்பொங்கலை வேறு எப்படி நாங்கள் சொல்லுவோம்? உழவர் திருநாள் என்னென்னு சொல்லுவோம்? உழவர் திருநாள் என்றும் சொல்லுவோம். ஏன்? உழவர்களுக்கு நன்றி செலுத்துறதுல இதை உழவர் திருநாள் என்றும் நாங்கள் சொல்லுவோம். சரி, இது யார் கொண்டாடுற பண்டிகை? இது தமிழர்களும் சிங்களவர்களும். எங்களோட நாட்டில் யார் யார் இருக்கிறது? தமிழர், சிங்களவர், முஸ்லீம் என்று நாங்கள் சேர்ந்திருக்கிற நாடு தான் எங்களுடைய இந்த இலங்கை நாடு. அப்போ இந்த திருநாள் கொண்டாடுறது யார் கொண்டாடுறது? தமிழர்கள். இந்த பண்டிகையை யார் கொண்டாடுறது? தமிழர்கள். நான் முதல் சொல்லிட்டேன் சிங்களவர் என்று. இந்த பண்டிகையை தமிழர்கள் மட்டும்தான் செய்கிற நாங்கள். என்ன தமிழர்கள் மட்டும்தான் இந்த பண்டிகையை கொண்டாடுற நாங்கள். இது 4 நாட்கள் செய்யப்படும் என்று சொல்லினோம். ஏன் 4 நாட்கள்? முதல் நாட்கள் யோகி பொங்கல் என்று சொல்கிறது. நாங்கள் இந்த பொங்கல் வரப்போகுதுன்னு சொல்லி வீட்டில் என்ன செய்வோம்? அம்மா எல்லாமே என்ன செய்வோம்? உங்களோட வீட்டில் வீடு எல்லாத்தையும் சுத்தம் செய்து தூசுகள் தட்டி பழைய சாமான்கள் பழைய பொருட்கள் என்ன எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போடுவினோம். அப்போ அது முதல் நாள் பொங்கலுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். அடுத்த நாள் நாங்கள் பொங்குவோம். என்ன பொங்கிட்டு எல்லாருக்கும் உறவினர் உற்றார் அனைவருக்கும் கொடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். அடுத்த நாள் யாருக்கு பொங்குறது? உங்களுக்கு தெரியும். நாங்கள் முதல் நாள் எங்களோட வீட்டில் பொங்குவோம். அடுத்த நாள் என்ன பொங்கல்? பட்டு
பட்டி பொங்கல். என்ன பொங்கல்? பட்டி பொங்கல். பட்டி பொங்கல் யாருக்கு பொங்குறது? மாடு, பசு மாடு. என்ன? மாடுகள், பசு மாடுகள். மாடுகளை வீட்டில் வச்சு வளர்க்குறவைகள், பட்டியாக வச்சிருக்கிறவர்கள் இந்த பட்டி பொங்கலை மாட்டுக்கு பொங்குவினம். ஏன்? அந்த மாடுந்தான் முந்தைய ஒரு காலத்தில் எங்களுக்கு வயலில் வேலை செய்கிறதுக்கு உதவினது. இப்போ நாங்கள் எல்லாம் வேறு வேறு விதமாக நாங்கள் அந்த வயல்களை உழுவுறோம். ஆனால் முந்தைய என்ன செய்யுது? முற்காலங்களில் மாட்டில் கலப்பையை பூட்டித்தான் மாடு தான் உழுது அந்த நெல்லை விதைச்சு நாங்கள் அந்த நெல்லிலிருந்து உணவெடுத்தனான். அடுத்த நாள் பட்டி பொங்கல். 4ஆம் நாள் என்ன? 4 நாள் என்று சொன்னால் 4ஆம் நாள் என்ன செய்வோம்? நாங்கள் முதல் நாள் பொங்குவோம், அடுத்த நாள் பட்டி பொங்கல் என்று சொல்லி கொண்டாடுவோம். அடுத்த நாள் நாங்கள் எங்கள் உறவினர் வீட்டுக்கு செல்வோம். எங்கே செல்வோம்? உறவினர். உறவினர் என்றா யாரு? அம்மா, அம்மாட சகோதரங்கள், அம்மம்மா, மாமா, மாமி, பக்கத்தில் இருக்கிற அயலவர்கள் வீடுகளுக்கு சென்று நாங்கள் இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடுவோம். சரி, அப்போ தைப்பொங்கல் என்ன மாதத்தில் கொண்டாடுற? நாங்கள் தை மாதத்தில் கொண்டாடுவோம். என்ன? தை முதல் நாள் கொண்டாடுவோம். அடுத்தது யாருக்கு செய்கிறது? உழவர்களுக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் நல்நாளே தைப்பொங்கல். தைப்பொங்கலை வேறு எவ்வாறு சொல்லுவோம்? உழவர் திருநாள். வேறு எவ்வாறு சொல்லுவோம்? உழவர் திருநாள் என்று சொல்லுவோம். எத்தனை நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த தைப்பொங்கல்? 4 நாட்கள். ஆனால் நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு நாள் தான் எங்களுக்கு தெரியும். 4 நாட்களில் முதல் நாள் என்ன செய்வோம்? எங்களோட வீடுகளை சுத்தம் செய்வோம். அப்போ பொங்கலுக்கு ஆயத்தமாகிறது, யோகி பொங்கல். அடுத்த நாள் தைப்பொங்கல். அடுத்த நாள் பட்டி பொங்கல். 4ஆம் நாள் நாங்கள் பொங்கிட்டு அந்த சந்தோஷங்களை கொண்டாடுறதுக்கு, கலந்துரையாடுறதுக்கு எங்களோட உறவினர் வீட்டுக்கு செல்லும் நாள். சரி, இப்போ நாங்கள் பொங்கலை பற்றி பார்த்துட்டோம். நாங்கள் இந்த பொங்கல் செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தேவைகள் என்று பார்ப்போம். பொங்கல் செய்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? என்ன அம்மாவை ஒரு கிழமைக்கு முன்னாமே வாங்கி வீட்டில் வச்சிடுவினோம். என்ன தேவை? பானை தேவை. என்ன? பொங்கலுக்குரிய பானை தேவை. அதை விட பொங்கல் பொருட்கள் தேவை. நாங்கள் இப்போ பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படியான பானைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம், வேறு என்ன அந்த பொங்கலுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் பொங்கல் என்னன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ பார்ப்போம். சரி, இப்போ பானை பார்த்துருக்குறோம். இது என்ன பானை? இது ஈயப்பானை அல்லது சில்வர் பானையாக இருக்கும். சரியா? அப்போ நாங்கள் முதல்ல பானை. இது என்ன பானை? மண் பானை. அப்போ நாங்கள் 2 விதமான பானைகளை நாங்கள் பொங்கலுக்கு பாவிப்போம். விரும்பியவர்கள் மண் பானையில் பொங்குவார்கள். சில்வர் பானை அல்லது ஈயப்பானையில் விரும்புகிறவர்கள் ஈயப்பானையில் பொங்குவார்கள். வெறும் பானையே நாங்கள் வச்சு அடுப்பில் பொங்குவோமா? இல்லை, பானைக்கு வர்ணங்கள் தீட்டுவோம். மண் பானையாக இருந்தால் அதில் வர்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கும். சில்வர் பானை என்று என்ன செய்வோம்? நாங்கள் அதில் இலைகள் கட்டுற. நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இன்றைக்கு காலையில் அம்மாவை என்ன செய்திருப்பினமென்று பார்த்துருப்பீங்கள். இந்த பானைக்கு என்ன இலைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்று பார்த்துருப்பீங்கள். என்னென்ன இலைகள் கட்டுறது இந்த பானைக்கு? மாவிலை கட்டுவோம், மஞ்சள் இலை கட்டுவோம், மற்றது வேறு என்ன கட்டுவோம்? கரும்பு கட்டலாம் அல்லது இஞ்சி இலை. 3 இலைகள் கட்டப்படும். நீங்கள் காலையில் அம்மா பொங்கக்கு முன்னம் நீங்கள் உங்களோட பானையில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் என்ன இலையே அம்மா இந்த பானையை சுற்றி கட்டுறாண்டு. என்ன இலை கட்டுவோம்? மஞ்சள் இலை கட்டுவோம், இஞ்சி இலை கட்டுவோம்,
மாவிலை கட்டுவோம். அடுத்தது என்ன செய்வோம் நாங்கள்? பானைக்கு அழகாக விபூதி குறிகள் எல்லாம் பூசி பானை தயாராகி விட்டது. அடுத்தது என்ன செய்வோம் நாங்கள்? கோலம் போடுவோம். அழகான கோலங்களை போடுவோம். எங்கே போடுவோம் கோலங்கள்? முற்றத்தில் கோலம் போடுவோம். என்ன, காலையிலேயே எழுந்து அம்மா அல்லது உங்களுடைய வளர்ந்த அக்கா, பெரிய அக்கா இருந்த அக்கா செய்வார், அல்லது அப்பா செய்திருப்பார். காலையில் என்ன, காலையில் எழுந்த உடனே எங்களுடைய முற்றம், வீட்டு முற்றத்தை அழகாக மெழுகி, எதால் மெழுகிறது? சாணம் இட்டு மெழுகிறது. என்ன, சாணத்தை போட்டு மெழுகி அதில் அழகான கோலம் போடப்பட்டிருக்கும். கோலம் போடப்பட்டு அதில் கும்பம் வைக்கப்பட்டிருக்கும். இது என்னன்னு சொல்கிறது? இதை நாங்கள் கும்பம். இந்த கும்பம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? விளக்கு தேவை. என்ன, நிறகுடம் வைக்கிறதுக்கு என்ன தேவை? தேங்காய் தேவை, மாவிலை தேவை. வேறு என்ன தேவை? வாழை இலை தேவை. வாழை இலையில் என்னத்தை போட்டு நாங்கள் கும்பத்தை வைப்போம்? நெற்கள் வைப்போம் அல்லது அரிசி போட்டு கும்பம் வைப்போம். வெற்றிலை வைக்கப்பட்டிருக்கும், வாழைப்பழம் வைக்கப்பட்டிருக்கும், பிள்ளையார் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும். எங்களோட சைவ சமய கலாச்சாரத்தின்படி நாங்கள் முதல் வணங்குற தெய்வம் யாரு? நாங்கள் யாரை முதல் வணங்குவோம்? பிள்ளையார. அப்போ நாங்கள் பிள்ளையாரை எதில் பிடிச்சி வைக்கிற? நாங்கள் மஞ்சளில் உருட்டி வைப்பா அம்மா, அல்லது சாணத்தால் உருட்டி வைப்பா. உருட்டி என்ன அதில் வச்சிருப்போம் பிள்ளையாருக்கு? பிள்ளையாருக்கு பிடிச்ச பூ என்னது? அருகம்புல். என்னத்தை குற்றி வைப்பா? அருகம்புல் குற்றி வைப்பார். சரியா? அப்போ பானை எடுத்துட்டோம். பானைக்கு மஞ்சளில், மாவில், இஞ்சியில் கட்டிட்டோம். கோலம் போட்டுட்டோம். அடுத்தது கும்பம் வச்சிட்டோம். சரி, பாப்போம். இப்போ இது என்ன? இது மாவிலை. என்ன இது? மாவிலை. நல்ல நாட்கள் அன்று நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுடைய வாசலில் என்ன மாவிலைகளில் அலங்கரிப்போம். அடுத்தது என்ன தேவை? தோரணம். தோரணம் கட்டியிருப்போம். உங்களோட வீட்டில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், தோரணம் கட்டப்பட்டு தான் பொங்கப்பட்டிருக்கும். தோரணம் கட்டியிருப்போம். தோரணம் என்னதில் கட்டுற? நாங்கள் ஓலையில். ஓலை என்ன ஓலையாக இருக்கும்? பச்சை ஓலையா? இல்லை, குருத்து ஓலையை எடுத்து அதில் தோரணம் பின்னி நாங்கள் தோரணம் கட்டியிருப்போம். வேறு என்ன கட்டுற நாங்கள்? இது என்ன? இது கரும்பு. என்ன இது? கரும்பு. உங்களோட வீட்டில் கட்டியிருக்கா கரும்பு? இன்றைக்கு கட்டியிருக்கு. என்ன, உங்களோட வீட்டில் கரும்பெல்லாம் கட்டி, மாவில் கட்டி, தோரணம் எல்லாம் கட்டி, அழகான பானை வச்சு அழகாக பொங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறீங்க. என்ன, அப்போ கரும்பு கட்டுவோம். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்களா அம்மா என்ன செய்கிறா? அப்பாவும் அண்ணாவும் அக்காவும் நின்று கும்பிடினம். அம்மா என்ன செய்கிறா? பொங்கல் பானையில் துலாவுறா. என்ன, பொங்கலுக்கு அரிசி போட்டுட்டு அம்மா அதை கரண்டியால் துளாவி கொண்டிருக்கிறா. என்ன கட்டப்பட்டிருக்குது இந்த பொங்கலில்? கரும்பு. மற்றது பானை வைக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? பானை எதுக்கு மேலே நாங்கள் வைப்போம்? இது என்ன? இது இதில் கீழே இருக்கிறது என்ன? இது அடுப்பு. என்னத்தில் நாங்கள் இந்த பானையை வைக்கிற? நாங்கள் அடுப்பில் பானையை வச்சு நாங்கள் பொங்குவோம். சரியா? இப்போ நாங்கள் இந்த பொங்கல் செய்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பொங்கலை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன உங்களோட அம்மா இன்றைக்கு காலையில் பொங்கைக்குள்ளே என்னென்ன போட்டு பொங்கினவா? என்ன போட்டிருப்பா அம்மா? என்ன போட்டிருப்பா? அரிசி போட்டிருப்பா. என்ன, இப்போ நாங்கள் இப்போ இந்த பொங்கலுக்குரிய பொருட்களை பார்க்க போகிறோம். சரி, சரியா?
இது என்ன? இது அரிசி. என்ன அரிசி போட்டு பொங்குவாம்மா? உங்களுக்கு அரிசிகளை தெரியுமா? என்னென்ன அரிசி இருக்குண்டு? வெள்ளை அரிசி இருக்கும், குத்தரிசி இருக்கும், தீட்டல் இருக்கும். என்ன? இதை வந்து தீட்டல் என்று சொல்லுவோம். என்ன? எல்லாம் பொங்கல் அரிசி என்று சொல்லுவோம். அப்போ இந்த அரிசியில் தான் நாங்கள் பொங்குறது. அப்போ அம்மா என்னென்ன எடுப்பா? பொங்கலுக்கு அரிசி எடுப்பா. வேறு என்ன எடுப்பா? இது என்ன? இது பயறு. பயறு இப்படியே போடுவாவா அம்மா? இப்படியே போட்டா பொங்கின வாண்டைக்கு இல்லை. இந்த பயறு என்ன செய்திருப்பா அம்மா? அடுப்பில் வறுத்தெடுத்து அதை வடிவ அழகாக குத்தி எடுத்து தான் இந்த பயறு அரிசிக்குள்ளே போட்டிருப்பா. அப்போ பொங்கலுக்கு அரிசி, அடுத்தது பயறு, அடுத்து இது என்ன? இது என்ன? இது கச்சான் முத்து. கச்சானோ கோதோட இருந்தால் கச்சானு சொல்லலாம். இது என்ன? இது முத்து, கச்சான் முத்து. இதை என்ன செய்வா? இதையும் அழகாக கழுவி வறுத்து இதையும் வச்சிருப்பா. சரியா? அடுத்தது என்ன எடுப்பா அம்மா? இது என்ன? இது பால். முதலே பொங்கலுக்கு பாலை விட்டு பானையை அடுப்பில் வச்சிருப்பா. ஏன்? பொங்கல் வந்து பொங்கவெல்ல வேணும், பொங்கி சரிக்கோணும். அப்போ எங்களுக்கு பொங்கலுக்கு பாலும் தேவை. இது என்ன பால்? பசுப்பால். என்ன பால்? பசுப்பால் தான் நாங்கள் பொங்கலுக்கு விட்டு பொங்க வேணும். அடுத்தது என்ன போடுவோம் பொங்கலுக்கு? சர்க்கரை. என்னது? சர்க்கரை அல்லது வெல்லம். வெல்லம் என்று சொல்லுவோம். சர்க்கரை. இது எப்படி இருக்கும்? சாப்பிட்டா இனிக்கும். என்ன? எப்படி நிறம் பெறும்? பொங்கலில் போட்ட உடனே கருப்பா பொங்கல் வந்து நிறம் மாறிடும். அப்போ சர்க்கரை போடுவா. வேறு என்ன போடுவா? நெய். நெய் என்னத்துக்கு போடுறது? வாசத்துக்கு போடுவோம். பொங்கல் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போடுவோம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நெய்யை நாங்கள் பாவிப்போம். இந்த நெய் வந்து வாசத்துக்கு தான் கூடுதலாக போடுவினோம். சரியா? அடுத்தது இது என்ன? இது இது என்ன? இது ஹஜு, மர முந்திரிகை. முந்திரி மரத்தில் இருக்கிற அந்த முந்திரிகையில் பின்னிக்கு இருக்கும், அதுண்ட பழத்தில் பின்பக்கம் இருக்கும். இதை கஜு என்று சொல்லுவோம். சரியா? இதையும் பொங்கலுக்குள்ள என்னத்துக்கு போடுவோம்? சுவைக்காக போடுவோம். என்ன? சரி. வேறு என்ன போடப்பட்டிருக்கும்? காஞ்ச திராட்சை, ப்ளம்ஸ் என்று சொல்லுவோம். சரியா? காஞ்சிருக்கும் உலர்ந்த பழத்தில் இதுவும் உண்டு. இது வந்து ப்ளம்ஸ், உங்களுக்கு தெரியும். இது போடுவா. வேறு என்ன போடுவா? இது என்ன? இது இது ஒரு வாசனை திரவியம். இது என்ன? இது ஏலக்காய். இது என்னன்னு சொல்லுவோம்? ஏலக்காய். இது எதுக்கு நாங்கள் போடுறோம்? நாங்கள் இதால் எங்களுக்கு சுவை இருக்குதா? சுவை வராது. இது வந்து எங்களுடைய மனம், எங்களுக்கு இதில் இருக்கிற வாசத்துக்காக நாங்கள் போடுவோம். இது போட்டு பொங்கினா நல்ல வாசமாக இருக்கும், நல்ல மனமாக இருக்கும். அதுக்காக இந்த ஏலக்காய் போடுவா. இந்த பொங்கலுக்கு நாங்கள் அரிசிக்குள்ள பயறு, சர்க்கரை, பால் எல்லாம் ஏன் போடுறோம்? நாங்கள் எங்களுக்கு தெரியாது, எல்லாம் டேஸ்டாக இருக்குமென்று சொல்லுவோம். ஆனால் அது நாங்கள் அன்று போட்டு பொங்குறபடியாக இனிப்பு போடுறது அந்த நாள் முழுவதும் நாங்கள் இனிப்பாக இருக்க வேண்டும். அனைவருடனும் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக அன்பாக பழக வேண்டும். அன்று நாங்கள் சண்டை பிடிப்போமோ? இல்லை. வீட்டுக்கு வாரவர்களை வரவேற்று அவர்களை உபசரிக்க வேண்டும். இது அனைத்தும் போடுறதுக்கு எதுக்காக போடுற? நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்தையும் ஒன்றாக போட்டு நாங்கள் பொங்குவோம் இந்த நல்நாளில். என்ன? பொங்கல் நல்நாளில் பயறு, சர்க்கரை, பால், சீனியும் போடுவோம். இனிப்பு காணாட்டி அதை விட கச்சான் எல்லாம் போடுறது. நாங்கள் வந்து அனைவரும் அந்த பொங்கலில் வந்து எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நாங்களும் அனைவரும் அந்த நல் நாளில் ஒற்றுமையாக இருக்க வேணும் என்று சொல்லி நினைத்துத்தான் அதுக்குள்ளே அவலத்தையும் நாங்கள் போட்டு பொங்குறோம். சரியா? அப்போ இப்போ நாங்கள் பார்த்தது
பொங்கலுக்கு என்ன தேவை? பானை தேவை. பானை என்னென்ன விதமாக நாங்கள் பார்த்துருக்குறோம்? சில்வர் பானை பார்த்துருக்குறோம், மண் பானை பார்த்துருக்குறோம். பானையை சுற்றி என்னென்ன இலை கட்டுற நாங்கள்? மாவிலை கட்டுவோம், இஞ்சி இலை கட்டுவோம், மஞ்சள் இலை கட்டுவோம். எதை வச்சு பொங்குவோம்? அடுப்பு. அடுப்பை இப்போவே எல்லாருடைய நாங்கள் ஒரு 2 கிழமைக்கு முன்னமே எல்லாரும் என்ன செய்திருப்போம்? அடுப்பை பிடிச்சி வச்சிருப்போம். அல்லது கடையில் புது அடுப்பு வேண்டித்தான் பொங்குறது என்ன. அப்போ புது அடுப்பு வச்சு புது பானையில் தான் இன்று அனைவரும் பொங்கியிருப்பீங்க. இதில் காட்டின அவ்வளவு பொருட்களும் போட்டுத்தான் நீங்கள் பொங்கியிருப்பீங்க. சரியா? சரி, அடுத்தது பார்ப்போம். இதை பொங்கி நாங்கள் என்ன செய்வோம்? என்ன செய்கிற நாங்கள்? படைப்போம். என்ன எங்கே வச்சு படைக்கிற நாங்கள்? முற்றத்தில். அதில் அழகான கோலம் போட்டு அந்த முற்றத்திலேயே நாங்கள் என்ன செய்திருப்போம்? படைச்சிருப்போம். ஏன் அதில் படைப்போம்? ஏன் படைப்போம் அதில் நாங்கள்? சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறது. வீட்டுக்குள்ளே வச்சு படைக்கலாதோ? ஏன் வீட்டுக்குள்ளே வச்சு படைக்கலாது? சூரிய பகவான் எங்களுக்கு தெரியாது. சூரிய பகவான் தெரியாமல் இருக்கும். வெளியில் தானே சூரிய பகவான் இருப்பார். அப்போ வெளியில் வச்சு நாங்கள் படைக்கிறோம். சரியா? இப்போ கோலம். இப்போ பார்த்தீங்களா? கும்பம். கும்பம் வச்சு தான் அடுப்பு வச்சிருப்போம். அடுத்ததான் என்ன செய்ய போகிறோம்? சரியா? அம்மா பொங்குறா. என்ன அம்மா அரிசி போடுறா. அதில் அப்பாவும் தங்கா அக்கா அண்ணா எல்லாம் பார்த்தோன்னு நிற்கிறோம். பார்த்தீங்களா? இப்போ என்ன நடக்குது? இது பொங்கி சரிக்குது. இது இன்றைக்கு கூட வீட்டில் காலையில் நடந்ததா இந்த நிகழ்வு? பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்களே. என்ன காலையில் பொங்கைக்குள்ளே இது பொங்கி சரிச்சிருக்கும். என்ன செய்வீங்கள் பொங்கி சரிக்கைக்குள்ளே? நீங்கள் என்ன கொளுத்தி போடுறது? எங்கட விட்ட பொங்கி சரிச்சிட்டுது என்று காட்டுறதுக்கு என்ன செய்வோம்? நாங்கள் வெடி கொளுத்தி போட்டிருப்போம். என்ன எங்கட வீட்டில் பொங்கி சரிச்சிட்டு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு வெடி ஒன்றை கொளுத்தி போட்டிருப்போம். நிறைய வெடிகள் எல்லாம் கொளுத்தி காலையில் என்ன பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தால் இந்த பொங்கல் விழா செய்கிறது. பொங்கி சரிச்சாச்சு. இதுக்கு பிறகு என்ன செய்திருப்போம்? அரிசியெல்லாம் போட்டாச்சு. பார்த்தீங்களா? அரிசி போட்டு பொங்கப்படுது. இறுதியாக என்ன செய்திருப்போம்? நாங்கள் பொங்கி முடிய இறக்கி வச்சுட்டு நாங்கள் படையல். யாருக்கு படைச்சிருக்கிறோம்? என்னெல்லாம் வச்சு படைச்சிருக்கிறீங்கள்? இளநீ இருக்குது, மாம்பழம் இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, தோடம்பழம் இருக்குது. என்ன அதே போல் இங்கால இனிப்பு. என்னென்ன இனிப்பு இருக்குது? சர்க்கரை, சீனி இருக்குது. என்ன கற்கண்டு இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ வாழைப்பழம் எல்லாம் வைத்து சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் இதை படைச்சிருக்கிறோம். காலையில் சூரியன் எந்த திசையில் நிற்பார்ன்னு தெரியுமா உங்களுக்கு? சூரியன் எங்கே உதிக்கிறவர்? காலையில் எழுந்தெழுந்து மெதுவாக வருவார். எந்த திசையில்? கிழக்கு திசையை நோக்கித்தான் வந்து கொண்டு இருப்பார். கிழக்கு திசையில் இருந்து வந்து கொண்டு இருப்பார். காலை 5 மணிக்கு அவர் எழும்பிடுவார். நாங்கள் எல்லாம் 7 மணிக்கு தான் இது செய்கிறார். காலையில் நேரத்துடன் சூரிய பகவான் வந்துடுவார். சரியா? அப்போ சூரியனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உழவர்களுக்கும் நன்றி செலுத்தும் நன்னாள் தான் இந்த உழவர் திருநாள். சரியா? அப்போ உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களோட வீட்லேயும் பார்த்துருப்பீங்கள் என்னென்று பொங்கினாங்கள், எப்படி அம்மா செய்தவாண்டு. இப்போவும் நான் உங்களுக்கு என்ன தேவை, எப்படி நாங்கள் அதை செய்கிற நாங்கள்னு சொல்லி நான் காட்டியிருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இப்போ இந்த பொங்கலை பற்றி ஒரு பாட்டு பார்ப்போம். சரியா? இனிய தமிழ் பொங்கல் ஒரு பாட்டு பார்ப்போம். சரியா? பார்ப்போமா? தை திருநாள் இல்லமெல்லாம் தளிர்த்திடும் தை பொங்கல், தை திருநாள் இல்லமெல்லாம் தளிர்த்திடும் தை பொங்கல், இத்தனை நாள்
நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். கூவி அழைத்திடும் சேவல் குளித்தெழுவோம் குளிப்போம். கூவி அழைத்திடும் சேவல் குதித்தெழுவோம் குளிப்போம். பூவெடுப்போம் புதிதணிவோம் பொங்கல் அன்று நாங்கள். பூவெடுப்போம் புதிதணிவோம் பொங்கல் அன்று நாங்கள். கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்மா. பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் அப்பா. கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்மா. பாலெடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார் அப்பா. விரும்பிய மாவாழை பலா விதம் விதமாய் கனிகள். கரும்பிள நீர் படைத்து மனம் கழித்திடுவோம் நாங்கள். விரும்பிய மாவாழை பலா விதம் விதமாய் கனிகள். கரும்பிள நீர் படைத்து மனம் கழித்திடுவோம் நாங்கள். வெண்ணிறப்பால் பொங்கி வர வெடி சுடுவோம் நாங்கள். வெண்ணிறப்பால் பொங்கி வர வெடி சுடுவோம் நாங்கள். இன்ன முதல் பொங்கல் உண்ண இணைந்து நிற்போம் நாங்கள். இன்ன முத பொங்கல் உண்ண இணைந்து நிற்போம் நாங்கள். நான் சொன்னது போல இந்த பாட்டிலையும் இருக்குது. என்னென்ன இலை எடுக்கிற நாங்கள் வெடி அந்த வெண்ணிறப்பால் பொங்கி வர பொங்கி சரிக்கைக்குள்ளே என்ன செய்வோம் நாங்கள் வெடியெல்லாம் கொளுத்தி மகிழ்வோம். சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு நாங்கள் பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் பற்றி உங்களுக்கு நான் என்னென்ன தேவைகள் என்று சொல்லி அதிலிருந்து ஒரு அழகான பாட்டொன்று உங்களுக்கு நான் பாடி காட்டியிருக்கிறேன். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். மீண்டும் உங்களுக்கு எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.